குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சி குளோரி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். சீமான் அவர்கள் சொல்றாரு திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் தான் போட்டி அப்படின்னு. விஜய் அவர்கள் சொல்றாரு டிஎம்கே வெர்சஸ் டிவிகேக்கு தான் போட்டி அப்படின்னு. உண்மையாவே யாருக்கு போட்டின்னு நீங்க நினைக்கிறீங்க? தமிழ் தேசியத்துக்கா இல்ல திராவிடத்துக்கா? தமிழ் தேசியமும் திராவிடமும் ரெண்டும் ஒன்று தான். கிடையவே கிடையாது. அதாவது அதுதான் சொல்கிறேன், அது அறியாதவங்க வாயில் ஒன்று தானே. அப்போ தமிழ்னே சொல்லிட்டு போகலாமே, எதுக்கு திராவிடம்? தமிழ் ஏமா எதுக்கு 7-8 பேர் இருமா? திராவிடம் என்பது ஒரு மொழி குடும்பத்தை சார்ந்தது. சவுத் இந்தியா தான் அதை பிரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நாம அதெல்லாம் பிரிஞ்சு போனா நீ சுமந்துக்கிட்டு போ. பிரிஞ்சு போச்சுன்னா அதெல்லாம் இது திராவிட நாடு, திராவிட மண். இந்த நாட்டில் வாழ்றவங்க எல்லாம் திராவிடர்கள் தான், கிடையாது தமிழர்கள். நீங்க ஏன்னா உங்க கலரை பார்த்தா நீங்க தமிழர் மாதிரி தெரியல. அப்படிலாம் கிடையாது. அதுக்காக நான் தமிழர் இல்லைன்னு ஆயிட முடியுமா? மரபணு வேற இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நீங்க எப்படி தமிழ்நாட்டுல திராவிடர்கள் தான் இருக்காங்கன்னு எப்படி சொல்றீங்க? ஆமா, தமிழ்நாடுன்னு பேர் வச்சதே நாங்க தானே. எங்களுக்கு தெரியாதா? இது சென்னை மாகாணம். தமிழ்நாடு நீங்க பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி தமிழ் புலவர்கள் பாரதியார் வரைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டாங்க. சொன்னாக்க எல்லாமே வந்துமா? சட்டம் அவங்க அதிகாரத்துல இல்ல, சொல்லதான் முடியும். நாங்க தமிழ் குடிமக்கள் சொல்லாம வேற யாரும் சொல்லுவாங்க? அத்தனை குடிமக்களும் சொல்ல போய் தானே அது ஒரு அதிகாரம் அதிகாரப்பூர்வமா அறிவிக்குது. அப்ப குடிமக்கள் சொன்னதான் அவங்க வழிமொழிகிறாங்களே தவிர அதுக்காக அவங்க புதுசா கண்டுபிடிச்சு தமிழ்நாடுன்னு வைக்கல. தமிழ்நாடு நாங்க மனுஷன் சொல்ற மாதிரி. இப்போ சீமான் சொல்ற மாதிரி நீங்களும் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான் சொல்றீங்களா? இல்லைன்னா இல்ல சீமான் அவர்களுக்கும் டிஎம்கேங்க தான் போட்டி அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஏம்மா, இப்போ அவர் சீமான் கொக்கரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஏற்கனவே நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே 36 லட்சம் வாக்குகளை பெற்று 8.2% அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாற்றம் பெற்றிருக்காரு. தம்பி விஜய் இன்னும் எந்த ஒரு தேர்தலை சந்திக்கலை. இப்போ தான் 26 தேர்தலை சந்திக்க போகிறாரு. அவர் தேர்தலை சந்தித்து அவருடைய வாக்கு சதவீதம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதாவது நெக்கு டு நெக்காக இருந்துச்சுன்னா அன்னைக்கு திமுகவுக்கும் எங்களுக்குன்னு சொல்லலாம். ஒன்று முன்னுக்கு அங்கே முன்னே என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவான், கல்யாணமே ஆகலையா அடி வைத்த தொட்டு பார்த்தாலாம் எவ்வளோ ஒருத்தி. அது மாதிரி கல்யாணம் ஆகாதவளுக்கு எப்படி பிள்ளை பிறக்கும்? அது மாதிரி தான் இவன். தேர்தலே சந்திக்காத இவன் எப்படி இந்த மாதிரி பேச முடியும்? யோசிச்சு பாருங்க. அதனால சீமான் சொல்றது இந்த இடத்துல நம்ம ஏற்றுக்கிட்டு தான். அப்போ தமிழ் தேசியத்துக்கும் திராவிடத்துக்கும் தான் போட்டி. திராவிடம் என்பதற்கு போட்டி இல்லை. தமிழ் தேசியம் எந்த காலத்திலையும் எடுபடாது, புரியுதா? திராவிடம் வைப்போம். அதெல்லாம் எவனாவது ஒரு எடுவிட்ட பையன். அது எப்படி நீங்க போய் இனிமே இதை போய் ஆந்திரால சொல்ல முடியுமா? திராவிடம் தான் நாங்க வைப்போம், இங்க தெலுங்கு கிடையாதுன்னு நீங்க சொல்ல முடியுமா? கர்நாடகால போய் இதே மாதிரி சொல்ல முடியுமா? அப்ப அவ்வளவு இலக்காரமா இங்க வாழ்ந்துட்டு போங்க, உட்கார்ந்துட்டு போங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு ஒரு பெருத்த மனசோட இருந்தா நீங்க இங்கே எங்களை கேலி பண்ணிட்டு இருப்பீங்கன்னா அது எப்படி? தமிழ் தான் சொல்ல முடியும். ஒரு காலத்துல ஆரியர்கள் சொன்ன வார்த்தை அந்த திராவிடம். நீங்க எப்படி வடநாட்டவர்களை ஆரியர்னு முத்திர குத்துனீங்களோ அந்த ஆரியர்கள் நம்மை பார்த்து, தென்னிந்தியர்களை பார்த்து மொத்தமா குறிப்பிட்டதுதான் திராவிடம். நீங்க மொத்தமா குறிப்பிடும் போது திராவிடம் வேணா சொல்லுங்க. ஆனா தமிழ்நாட்டுல உள்ளவங்க தமிழ் தான், தமிழ் தேசியம் தான். அதை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க கூடாது. பாரு, இதெல்லாம் வரலாற்று திரிப்பு செய்யறதுல, வரலாற்று திரிக்கிறதுல இவங்க திமுக காரங்க கெட்டிக்காரங்க. அவங்க பூர்வீகத்தை அழிக்கணும்னா அதுக்கு மேல இன்னொன்னு கொண்டு மூடி புதைக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. இது கூட ஒரு 8ஆம் கிளாஸ் பிள்ளைகிட்ட கேட்டா தெரியும் திராவிடம்னா என்ன, ஆரியம்னா என்ன. வட இந்தியத்தை ஆரியர்கள்பாங்க, தென்னிந்தியாவை குறிப்பிட்டது திராவிடர்கள். ஒரு கூட்டான ஒரு மக்கள் கொண்ட பகுதியை சொன்னது. இப்போ மொழி வாரியா பிரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு இந்தாப்படின்னு பிரிச்சு கொடுத்தாச்சு. நமக்குன்னு ஒரு நாடு இருக்கு. இப்பவும் நீங்க உங்களை தமிழர்களா காட்டிக்கிறதுக்கு திராவிடங்கிற போர்வையில வருவீங்கன்னா அதை நாங்க எவ்வளவு விழிப்புணர்வு கொடுத்தாச்சு. எத்தனையோ தமிழர்களுக்கு புரிஞ்சாச்சு. புரிஞ்சும் ஏன் திமுக ஆதரவா இருப்பாங்கன்னா அவங்களுக்கு அந்த சொகவாசி பிடிச்சிருக்கு, அவங்க திருட்டுத்தனம் பிடிச்சிருக்கு, கள்ளத்தனம் பிடிச்சிருக்கு. இல்ல அவங்களும் அவங்க பெரிய லெவல்ல செஞ்சா இவங்க சின்ன லெவல்ல ஏதோ செஞ்சிட்டு இருக்காங்க, அதனால பிடிச்சிருக்கு. அவ்வளவுதானே தெரியும் அவங்களுக்கு. திராவிடம் வேறு தமிழ் வேறுன்னு திமுகல இருக்க தமிழர்களுக்கே தெரியும்.
மேம் இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி தண்ணீர் மாநாடு வந்து நடத்த போறாரு இல்லையா சீமான் அவர்கள். இத பத்தி வந்து அரசியல் விமர்சகர்கள் கிட்ட வந்து கேள்வியை முன்வைக்கும் போது தண்ணீர் வந்து அவசியமான ஒரு விஷயம்தான், ஆனா அதுக்கெல்லாம் வந்து மாநாடு நடத்தணும்னு அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த தான் முன்வைக்கிறாங்க நிறைய அரசியல் விமர்சகர்களும். இதை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? அரசியல் விமர்சகர்கள் அப்படிதான் விமர்சிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க முதல்வர் எஜமான் ஸ்டாலின் அவர்கள் அதையே வந்து திட்டமா அறிவிப்பாரு, இல்ல ஆணையா பிறப்பிப்பாரு. இந்த கேலி கூத்து தான் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அண்ணன் ஒரு தேர்தல் வரைவுல ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா என்னுடைய ஆட்சி காலத்துல கைவிடப்பட்ட முதியோர்களை நான் அன்பு சோலைன்னு ஒண்ணுல வந்து பாதுகாப்பேன். உண்மையிலே கைவிடப்பட்டவங்களா இருக்கணும். இந்த பிள்ளையால கொண்டு போய் அதாவது எல்லாம் இருக்கும், ஆனாலும் இந்த ஃபேஷனுக்கு கொண்டு விடுற அந்த மாதிரி இல்லை. தேவைப்படுற பாதுகாப்பு தேவைப்படுற அந்த தாய் தந்தையருக்கு வந்து அரசாங்கமே அவங்கள வந்து பெற்றோரா ஒரு தத்தெடுத்து அன்பு சோலைன்னு ஒண்ணுல அவங்கள வந்து பாதுகாத்துறோம்னு சொன்ன உடனே இப்போ செய்தி என்ன வந்திருக்கு, அன்பு சோலைன்னு ஒண்ணு திமுக உருவாக்குதுன்னு. அதே மாதிரி ஆடு மாடுகளுக்காக இந்த மாநாடு நடத்துறதுக்கு முன்னாடியே பேசுறாரு. விவசாயம் பத்தி பேசும்போது ஒரு செய்தி பார்க்க நேரிடுது, நடமாடும் அதாவது ஆடு மாடுகளுக்காக நடமாடும் கால்நடை இது வந்து நாங்க அறிமுகப்படுத்த இருக்கோம் அப்படின்னு. அடுத்தது பாத்தீங்கன்னா அண்ணன் தேர்தல் வரைவுல ஒண்ணா சொல்லுவாங்கன்னா அப்படியே ஈயடிச்சாங்க காப்பி மாதிரி இந்த திமுக தலைவர் வந்து அதை செயல்படுத்திக்கிட்டே இருப்பாரு. நிறைய திட்டங்கள் வந்து சீமான் அவர்களை பார்த்துதான் காப்பி அடிக்குது. உண்மையில அவர் இயக்குனர் சீமானா இருந்தாரு, இப்பவும் தமிழ்நாடு இயக்கும் சீமானா தான் இருக்காரு. சீமான் ஆமா உண்மையிலே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பொம்மை முதல்வர்னு சொல்றாங்க இல்லையா, இயக்குபவர் அண்ணன் சீமான் அவர்கள் தான். அவர் சினிமா தளத்திலையும் இயக்குபவரா இருந்தாரு, இப்ப தமிழ்நாட்டே இயக்குபவராகவும் இருக்காரு. சீமான் அவர்களுக்கும் லிங்க் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்க மாட்டாங்க. கட்டளையிடும் இடத்துல இருக்காங்க, லிங்க் இல்ல. இவர் சொல்றத அவர் கேட்டு செய்யறாருன்னா அவர் அங்க எதுவுமே இல்லை. இங்கேயும் புத்திசாலி விவேகி அண்ணன் சீமான் அவர்கள் தான் சொல்றேன். ஒரு தேர்தல் வரைவு ஒரு திட்டம் கூட உங்களால சுயமா சிந்திச்சு வெளியிட முடியல. அடுத்தவன் உட்கார்ந்து ராத்திரி பகலா யோசிச்சு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் தூக்கத்தை தொலைச்சி முழு நேரம் அதை பத்தியே பேசி 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 ஒரு கனவை கொண்டு வந்தா அந்த கனவை கூடவா திருடுறீங்க? சும்மாவா சொல்றோம் திருட்டு திமுகன்னு? இது மக்களுடைய பணத்தையும் திருடும், திட்டத்துல கோடிகளையும் ஒதுக்கி திருடும், அடுத்தவங்க நல்ல கனவுகளையும் திருடிடும். இதுதான் திமுகவோட. சீமான் அவர்கள் வந்து சொல்றதான் அதை ஒரு திட்டமா நீங்க கொண்டு வரீங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நிஜமாவே அது அப்படிதானே சார்? நான் ஒன்றுன்னு சொல்கிறேன், அதுக்கு ஒன்று தானே? ஒண்ணுதான் சார். ஆனா அதுல வந்து மொழிகள்ல வேற வேற 50 ஆண்டு காலத்துல ஒண்ணுன்னு தெரியாம போச்சா? இது தெரியறதுக்கு 50 ஆண்டு காலம் தேவைப்பட்டிருக்கா? நீ வேற வாய் என்ன உங்க அண்ணன் நொண்ணன்னுகிட்டு சும்மா அவரையே தூக்கி வச்சுக்கிட்டு பேசுற. இப்ப அவர் சார்பில் வந்து அவர்தான் தூக்கி வச்சு பேச முடியும். அப்ப அவர் சார்பில் வந்ததுனால பேச ஏன் அவர் சார்பில் வந்த அவர் சொன்னது சரியா இருக்கு, அதனாலதான் அவர் சார்பில் சரியா இருக்கு. அவரு தண்ணி மாநாட்டுக்கு தம்பி எல்லாம் தண்ணி போட்டு வந்தாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அது தம்பிகள் கிடையாது, திமுக தம்பிகள். நடக்கலையே 15ஆம் தேதி இவங்களுக்கு தண்ணினா அந்த தண்ணி தான் ஞாபகம் வரும். உங்களை மாதிரி டாஸ்மாக் மாநாடு நடத்தி கடையா நாங்க திறந்து வைக்கலையே. தண்ணீர் மாநாடு, தண்ணியின் தேவையை பத்தி நம்ம பேசுறோம். தண்ணி மாநாட்டுல பாட்டில் குடுப்பீங்களா? வெயில் கடுமையா வெயில் அடிக்குது, வெயில் இருக்கு, அது அவங்க கொண்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? ஆமா, ஏன்னா நாம வந்து சுற்றுச்சூழலையும் கவனிக்கணும், அதனால போத்தல் பிளாஸ்டிக்ல கொடுக்க முடியாதுங்கிறதுனால அவங்க தண்ணி இதுல தேவையான இதுகள்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா ஈஸியா இருக்கணும். அதை தாண்டி கொடுப்போம். தண்ணி இல்லாம ஒரு ஆர்ப்பாட்டம் கூட நடந்தது கிடையாது. தண்ணி வந்து ஆதார தேவை, அதனால அதை பத்தி பேசுற நாம் தமிழர் தண்ணி கூடவா குடிக்காது? அதெல்லாம் தவக்கல கட்சியா? தண்ணி தவிச்ச வாய்க்கு தண்ணி குடிக்க முடியாம 10 ரூபா பாலாஜின்னு பாட்டு பாடுறதுக்கு? அங்க கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருக்கும் போது, தண்ணி இல்லாம அவன் மயங்கிட்டு இருக்கும் போது சினிமா ஷூட்டிங் பாட்டு பாடுறதுக்கு தவக்கல கட்சி இல்லையே சார். ஆனா சீமான் பார்த்துதான் காப்பி அடிக்கிறீங்களா? சீமான் அவர்களை பார்த்துதான் காப்பி அடிக்கிறீங்களா? ஏமா சீமா அதான் நான் தான் சொல்றேன், அவர் சொல்றத மத்தவங்க சொல்லக்கூடாதுன்னு தலையெழுத்தா? இவ்வளவு நாள எங்க போச்சு புத்தி? அதான் கேக்குறோம். சும்மா இவ்வளவு நாளா யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு 50 வருஷம் சுதந்திரம் அடைந்து 15 வருஷங்களுக்கு பிறகு திமுக அரியணை ஏறியாச்சு. மாத்தி அதிமுகவும் திமுகவும் உனக்கு 10 வருஷம் எனக்கு 10 வருஷம்னு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில ஜெயிச்சும் வராங்க. இந்த சாதாரண கனவு கூட உங்களுக்கு இந்த சாதாரண இது கூட செயல்படுத்த முடியலன்னா அப்ப உங்களுக்கு மூளை முழுக்க என்னது?
வேற எதுவும் இல்லை. எப்படி பதுக்கிறது, எப்படி ஆதாரம் இல்லாம தப்பிக்கிறது. நான் எப்பவுமே இந்த வார்த்தையை சொல்லுவேன். ஏன்னா முழுக்க முழுக்க அவங்க ரூம் போட்டு யோசிக்கிறாங்களோ இல்லையோ, தூக்கத்திலே தட்டி கேட்டா அத்தனை கோடி எங்க இருக்கு அப்படின்னு தான் புலம்பிட்டே எழும்புவாங்க. அந்த அளவுக்கு கோடிகளை சுருட்டுவதும் பதுக்குறதுலையுமே அவங்க மூளையை செலவழிக்கிறதுனால அவங்களுக்கு கனவை மட்டும் நல்ல நல்ல விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட இருந்து திருடுறது திருட்டு கும்பலுக்கு திருடுறது தான் வேலை. அது கெட்டதையும் திருடிக்கும், நல்லதையும் திருடிக்கும். இப்ப இதெல்லாம் தேர்தலில் சொல்லுவாங்க, செயல்படுத்தலாம் மாட்டாங்க. வேணா பாருங்க. ஏன்னா ஏற்கனவே கொடுத்த 250 தேர்தல் அறிக்கையில 5க்கு மேல இன்னும் செயல்படுத்தல. மீதி எல்லாம் கடப்புல கிடக்கும் போது இதெல்லாம் செயல்படுத்திடுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அன்பு சோலைன்னு ஒண்ணு உருவாக்கிட்டாங்கன்னே வைங்க. ஏற்கனவே இவங்க நடத்துற குழந்தைகள் இல்லம், அரசு இல்லங்கள் அப்படி நாட்டமா நாரும். நான் ஏற்கனவே காணொலிகள்ல சொல்லியிருக்கேன். பாத்ரூம்ல வலிக்கு விழணும், பாத்ரூம்ல போனா கோல்டு, எல்லா தொற்று நோய்களும் நமக்கு வரும். சாப்பாடுல புழு பூச்சி இப்படிதான் இருக்கும். ஒரு பேச்சுக்கு கூட இது குழந்தைகள் பெற்றோரை பிரிஞ்சு இருக்காங்க, நாம அன்பா இருக்கணும்னு ஒரு அன்பான வார்த்தைகளோ எதுவும் வா போ எருமை, புத்தியில அறிவு இருக்கா, நீயே ஒரு அனாதை, இப்படிதான் பேசுவாங்க அந்த கண்காணிப்பாளர்கள், அவங்கள பாதுகாப்புக்கு இருக்கக்கூடியவங்க. ஏன்னா நான் அந்த களத்துல இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வேதனையை நான் பதிவு பண்ணியிருக்கேன். பதிவு பண்ணி மாவட்ட ஆட்சியருக்கு கவனத்துக்கும் கொண்டு போயிருக்கேன், சமூக நலத்துறைக்கும் கொண்டு போயிருக்கேன், ஏன் நீதிமன்றம் வாயில கூட நான் தட்டியிருக்கேன். அதனால எனக்கு நல்லாவே தெரியும், ஆதாரத்தோட இருக்கு. இதெல்லாம் நான் பொய்யா சொல்ல. நாம போய் இன்ஸ்பெக்ஷன்ல பாக்குறது, ஆய்வு மேற்கொள்ளும் போது பாக்குறத வச்சுதான் சொல்றோம். குழந்தைகளுக்கு இந்த நிலைமைக்காக தான் நாங்க அதாவது மாதம் 1000 ரூபாய் அவங்களுக்காக கொடுக்குற திட்டம், அதெல்லாம் இவங்க இன்பநிதி அவர்களுக்கும் இன்பநிதியின் தங்கச்சிக்கும் மாதம் 1000 ரூபாய் கொடுத்தா போதுமா? அவங்க 1 ஹவர் செலவுக்கு, 1 மணி நேர செலவுக்கு 1000 ரூபாய் பத்துமா? அப்போ இவங்க பேரனுக்கு இவங்க குழந்தைக்கு 1000 ரூபாய் கொடுத்தா போதுமா? அதுல செலவு முடிச்சுப்பாங்களா? அப்ப எப்படி இந்த பிள்ளைங்களுக்கு பத்தும்? நீங்க நம்ம வீட்டுல ஒரு 4 இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாவது 2000 ரூபாய் கொடுத்தாவது அவங்களுடைய சில செலவுகள்லாம், தனிப்பட்ட செலவுகள் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு இல்ல, ஒண்ணுமே இல்லாம வச்சிருந்ததான் நாம சொல்றோம். ஒண்ணுமே இல்லாம ஏன் வச்சிருந்தீங்க இத்தனை வருஷம் ஆட்சியில? உங்க ஆட்சியின் சிறப்பு எப்படி இருக்கணும்? ஒண்ணுமே இல்லாம இருக்கக்கூடாது, நிறைவா இருக்கிறவங்களா இருக்கணும். குறைஞ்சபட்ச அடிப்படை தேவைகளை அடுத்தவங்கள்ட்ட கெஞ்சாம கையேந்தாம வச்சிருக்கிறது தான் ஒரு நல்லாட்சியின் சிறப்பு. அதை விட்டுக்கிட்டு இன்னும் 1000க்கும் 500க்கும் ஏங்க வச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா அதை தான் நம்ம சாடுறோம். அப்போ நீங்க நல்லாட்சி கொடுக்கல, பொள்ளாட்சி தான் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றோம். அதனால இப்படி குழந்தைகள் இல்லமே சந்திச்சிருக்கும் போது இந்த முதியோர் இல்லம் எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. இந்த தாத்தா பாட்டிகளை எவ்வளவு கேவலமா நடத்துவாங்க, அவர்களுக்கு எப்படிப்பட்ட சாப்பாடுகள் கொடுக்கப்படும். இந்த பிள்ளைகளாவது நம்ம ஆய்வுக்கு போகும்போது ஒரு தைரியத்துல சொல்லிடும், அந்த தாத்தா பாட்டிகளுக்கு சொல்ல தெரியுமான்னு கூட தெரியாது. இன்னும் ஒரு அகதிகள் முகாம் மாதிரி தான் அது இருக்குமே தவிர கண்டிப்பா செயல்பாட்டுக்கு வந்தா கூட அதுல கால் வைக்கலாம் முடியாது அப்படிங்கிறத நான் தெரியல. ஏன்னா அரசாங்கமும் கண்டுக்காது, கண்காணிப்பாளர்கள் அந்த வார்டன் பாதுகாவலர்கள் மெத்தனமா இருப்பாங்க, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்களே வச்சு வேலை வாங்கிட்டு அவங்க அதுல ஒரு நல்ல சம்பளம். இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னா அந்த குழந்தைகள் வெளியில ஏன் இன்னும் சொல்லல? சொல்லி நிறைய நம்ம வெளியில வருது. இப்ப என்னை போன்ற ஆட்கள்லாம் அதை வெளியில கொண்டு வந்திருக்கோம். என்னன்னா சமூக நலத்துறை அவங்கள காப்பாற்றும், இந்த அரசு அதிகாரிகளை காப்பாத்துறதுல அந்த துறைகள் செவ்வனே செயல்படுவாங்க. அதை மழுங்கடிச்சிருவாங்க. அதை அந்த நடவடிக்கையை எடுக்க மாட்டாங்க, அதை ஃபைலை எடுக்க மாட்டாங்க. ஃபைலை நடவடிக்கைக்கு மூவ் பண்ணி விட்டா அது அந்த அரசு அலுவலகத்தில் தூங்கும். மாவட்ட டிசிபிஓவுக்கு அனுப்பி விட்டா டிசிபிஓ அதை அவருக்கு டேபிளுக்கு அடியில் வச்சுக்கிடுவார். இப்படி அது தூங்கிக்கிட்டே இருக்கும், செயல்படாது, நடவடிக்கை இருக்காது. அதுதான் சார். இந்த மாதிரி நீங்க நிறைய விஷயங்கள் அந்த குழந்தைகளுக்காக பண்ணவே இல்லை, அங்க குழந்தைகள் வாழ்றதே கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இவங்க ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் ஏதோ பண்றாங்கம்மா, அதை இவங்க இதை பழிச்சு பேசினா தானே அவங்க ட்ரஸ்ட்டுக்கு ஆட்கள் போவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது, அப்படி கிடையாது, சுத்தமா கிடையாது. நான் எங்கேயுமே அதை எங்கேயுமே பேசுங்க, உண்மை அதுதான். நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சைல்ட் வெல்ஃபேர் கமிட்டியை தான் நான் எங்கேயுமே பிரசித்தப்படுத்தி சொல்லுவேனே தவிர எங்களோட நிறுவனத்தை பத்தி பேசுறதே இல்லை. எங்களோட எண்ணமே இப்படி யாரும் தனியா கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறது தான். யாரும் நான் எங்கேயாவது என்னோட இதை அடையாளப்படுத்தியோ அந்த பேரை குறிப்பிட்டு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா, என் ஸ்டேட்டஸ் பார்த்துருக்கீங்களா, ஏதாவது இருக்குமானா அப்படி ஒரு காரியம் செய்கிற மாதிரியே இருக்காது. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. தனியார் நிறுவனங்கள்லேயும் இந்த சங்கடங்கள் இருக்கு.
ஆனா கம்பேர் பண்ணு ஒப்புமைப்படுத்தி பார்க்கும்போது அரசு இல்லத்துல ரொம்ப மேலோங்கி நிக்குது அப்படிங்கறதான் சொல்றேன். இதுக்கு யாரு காரணம்? அரசு மட்டும் காரணம் இல்லடா, அங்க பணிபுரியக்கூடிய அரசு ஏன் பணியாளர்கள். காரணம்னு சொல்றேன்னா, நாம இப்படி ஒரு புகார் போகும்போது இந்த அறிக்கைகளை பார்த்து உடனே நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு மெமோ கொடுத்து சஸ்பெண்ட் பண்ணணும், இல்ல நீங்க சேவை செஞ்ச இது போதும்னு வீட்டுக்கு அனுப்பணும். எத்தனை பேர் வேலைக்கு ஏங்கி காத்துக்கிட்டு இருக்காங்க. மீனான் ஒரு பாதுகாவலர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மோசமான நடவடிக்கையால பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்கன்னா நாம ஆதாரபூர்வமா அதை நடவடிக்கைக்கு கொண்டு போகும்போது நடவடிக்கை எடுத்து வீட்டுக்கு அனுப்புங்க. இந்த மீனாதான் கடைசி வரைக்கும் பாதுகாவலரா இருக்கணும்னு ஏதாவது சட்டமா? கிடையாது. இல்ல இன்னொரு நீனா அதை செஞ்சுட்டு போறாங்க. 5 பேர் எப்படி இப்போ நான் இது ஆசிரியரா ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்தேன். ஒரு வருடம் வேலை பார்க்குறேன். ஒரு தடவை கேண்டீன்ல டீ சாப்பிட போவோம். கேண்டீனே மாடிப்படிக்க கீழே தான் வச்சிருப்பாங்க. நெருக்கடியா இருந்தது. பெல் அடிச்சு சத்தம் கேட்கல. எனக்கு டீ குடிச்சிட்டு இருக்க அவசரத்துல ஒரு நிமிஷம் லேட்டா வகுப்பு வரைக்கும் போயிட்டேன். போய் 5 நிமிஷம் உட்காரல, என் டேபிளுக்கு மெமோ வருது. புரியுதுல? ஏன்னா அங்கேருந்து பார்த்துட்டாங்க. அது கேண்டீன் தாளாளர் ரூம்ல இருந்து பார்த்தா தெரியும். பார்த்துட்டாங்க. நான் டீ தான் குடிச்சிட்டு நின்னேன். இத்தனைக்கும் அவங்க நினைச்சிருந்தா டீ தானே குடிக்குது, டீச்சர் தானேன்னு விட்டுருக்கலாம். ஆனால் ஒரு 2 நிமிடம் லேட்டாக நான் டீயை குடிச்சிட்டு போனதுக்காக என் டேபிளில் மெமோ இருந்துச்சு. அப்படி செஞ்சா நமக்கு அடுத்த வாட்டி டீயே வேண்டான்னு கூட என்ன செஞ்சிருவோம், உள்ள உட்காந்துருவோம். இந்த செயல்பாடுகள் அரசு துறைகள்ல இல்லைங்கிற கோரி டீச்சர் வேலையை விட்டுட்டு போனா இன்னொருத்தர் அதுல உட்காந்துருவாங்க. தனியார் நிறுவனம் அப்படித்தானே வேலை வாங்குது. அதே மாதிரி இந்த அரசு துறையில ஒரு தடவை உள்ள போனா அவர் ரிட்டையர்ட் ஆகுற வரைக்கும் அவரு தான் இருந்து நாசமாக்கணும்னு என்ன அவசியம் வந்துச்சு? எத்தனை பேர் வேலை வாய்ப்பு இழந்துகிட்டு இருக்காங்க, வேலை வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷங்களை எல்லாம் அப்பப்ப நடவடிக்கை எடுத்து வீட்டுக்கு அனுப்புனா வர்றதும் பயத்தோட வரும். உண்மையா வேலை செய்ய வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. ஏன் தனியார் நிறுவனத்துல பயந்து வேலை செய்யறாங்க? வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அப்புறம் சோத்துக்கு லாட்டரி அடிக்கணும் அப்படிங்கறனாலதான் பயந்து அந்த ஒழுக்கத்தோட ஒரு மனசார செய்யறாங்களோ இல்லையோ வாங்குற சம்பளத்துக்கு செய்யறாங்க. இதுதான் அரசு மேல உள்ள நாங்க வைக்கிற குற்றச்சாட்டு. உடனே நடவடிக்கை எடுங்க, வீட்டுக்கு அனுப்புங்க. ஏமா, அரசு பணியாளர்னு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு. அவங்க அந்த சங்கத்தையும் தூக்கி பந்தாடணும். இது நேர்மையா கையாளும் போது சங்கத்தையும் பிடிச்சி கேள்வி கேட்கணும். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லக்கூடாது. சங்கம் என்ன வானத்துல இருந்து குதிச்சதா இல்ல அரசாங்கத்துக்கும் மேலையா? வாய் சவடால எல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் சட்டத்துக்கு நடைமுறைக்கு சாத்தியம் இல்ல. அதெல்லாம் சாத்தியம் தாயா. நான் இப்போ ஒன்னும் இல்ல, அவங்க எடுக்கிற அந்த அரசின் பெரிய அதிகாரிகள் கையில இருக்குது. உமன் ஹாரஸ்மெண்ட் கமிட்டியில நான் இருக்கேன். பணிபுரிய அதாவது வேலை செய்யற இடத்துல அந்த ஆண்களால் ஹராஸ்மெண்ட் நடந்ததுன்னா, பாலியல் வன்கொடுமை நடந்ததுன்னா, இது நம்ம கொடுக்குற ரிப்போர்ட் படி இது வரைக்கும் ஒரு 2 பேருக்கு தவிர மீது எல்லாருக்கும் கரெக்டா நடவடிக்கை எடுத்திருக்காங்க. கரெக்டா என்ன தவறுக்கு நம்ம என்ன பரிந்துரை செய்தோமோ அந்த பரிந்துரையை கரெக்டா செஞ்சிருக்காங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்போ ஏன்னா 2 எடுக்கலன்னா அந்த அதிகாரி வேறையா இருப்பாரு. அந்த அதிகாரி இவங்களை காப்பாத்துறாரு. மீதி ஒரு 10 விஷயங்கள் நாம செஞ்சதை ஏற்று விசாரிச்சு அவங்க திருப்பி அதுக்கு விசாரிக்கிறாங்க. அதே சங்கங்கள்ல எல்லாம் அது போயிட்டு அந்த சங்கத்தினால ஒன்றும் பண்ண முடியும். நான் சொல்றது கவர்மெண்ட் துறையில கமிட்டி மெம்பரா இருக்கேன், சரியா? அப்போ இன்னொரு இடத்துல அது என்ன செய்யுதுன்னா, இன்னொரு அதிகாரி அதை நியாயமா பார்த்து நடவடிக்கை எடுத்து ஒன்று சில பிரிவுகளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, சில கடினமான பிரிவுகளுக்கு ஒரு 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. இப்படியெல்லாம் நடக்கதான் செய்யுது. அப்போ அதை விசாரிக்கிறவங்க கரெக்டா பிரிவுகளை போட்டு கொடுக்கணும். நடவடிக்கை எடுக்கிற அதிகாரி சங்கத்துக்கும் பயப்படாம என்ன செய்யணும், நடவடிக்கை எடுக்கணும். இதே அரசுல தான் ஏன் நடக்குது, அதுதான் நான் சொல்ல வரேன். அங்கேயும் சங்கம் இருக்குது. குகு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 60,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.